Welcome to Vera Kalvi YouTube channel. C programming ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்றத கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். அந்த வீடியோவில் ரெண்டு ப்ரோக்ராமை நாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சோம். அது ஒன்று sum of two numbers, number 2 area of rectangle. ஒரு இன்புட்டை எப்படி கெட் பண்ணுறது, ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, அவுட்புட் எப்படி நமக்கு பிரிண்ட் பண்ணுறது, அண்ட் எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபைனலாக பிளாக் கலர் ஸ்க்ரீன் அதில் அவுட்புட் எப்படி பார்க்குறதுன்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த 10 ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு சில ப்ரோக்ராமை நான் போடுவேன், அதில் ரிமைனிங் உள்ள ப்ரோக்ராமை நீங்கள் போட்டு எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்பர் 2 அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டாக உங்களுடைய ப்ரோக்ராமை எழுதி கொடுங்க. மூணாவது, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த எரரை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றத உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக நாம் சொல்லுவோம். இப்போது ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் சியில் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, டு மல்டிப்ளை டூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னால் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். நேற்று நாம் ஆட் பண்ணது 2 இன்டீஜர் நம்பர்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. மூணாவது, டிவைட் பண்ணணும், கோஷன் கிடைக்கணும், ரிமைண்டர் கிடைக்கணும், ரெண்டையுமே அவுட்புட்டாக உங்களுக்கு கொண்டு வரணும். மூணாவது டு ஸ்வாப். நாலாவது டு ஸ்வாப் 2 நம்பர்ஸ், இன்டர்சேஞ்ச் த நம்பர்ஸ். இப்போ ஏல 5 வாங்குகிறோம், பியில் 6 வாங்குகிறோம்னா வாங்குறது 5 and 6, உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்க வேண்டியது ஏல 6 பியில் 5. ஸோ 5 6 6 5 மாற்றுறோம், இன்டர்சேஞ்ச் த நம்பர். அடுத்தது சி ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு 5 மார்க்ஸை நம்ம கெட் பண்ணுறோம்னா அதை 5 மார்க்ஸ்னா 5ஆல் டிவைட் பண்ணி 5 மார்க்ஸை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அந்த கால்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இது. நார்மல் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தான். அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்டூ எல் இன்டூ பி. ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சு நாம் யூஸ் பண்ணணும். ஆஃப் இன்ட்டு எல் இன்டூ ஹெச். அடுத்தது ஏரியா ஆஃப் சர்க்கிள், அதுக்கு பை ஆர் ஸ்கொயர். பை அப்படின்றதுக்கான வேல்யூவை 3.14 அப்படின்னு வச்சுட்டு ஆர் ஸ்கொயருக்கு ஆர் இன்டூ ஆர் அப்படின்னு போடணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதாவது பைக்கு 3.14ன்ற கான்ஸ்டண்ட்டை வச்சுக்கணும். அப்புறம் ஆர் இன்ட்டு ஹெச், அதாவது ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்தது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், சைடு இன்ட்டு சைடு. சைடுன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறீங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு நம்ம போட்டால் அந்த ப்ரோக்ராம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம 1 2 இதில் பார்க்க போகிறோம். ரிமைனிங் உங்களுக்கு அது எப்படி போடணுன்ற மெத்தட் சொல்லி தருவோம், நீங்கள் போடணும். ஸோ ஃபஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ டர்போ சியில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஆல்ட் எஃப்னு கொடுத்தீங்கன்னா நியூ ஃபைலை என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதை பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் F5 அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். F5 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இது கிடைக்கும். அடுத்தது இப்போ நாம் வழக்கம் போல் ப்ரோக்ராம் போட போகிறோம். வாய்ட் மெயின் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு நேற்று சொல்லி தந்திருந்தோம். மெயின்ன்ற வார்த்தை இங்கே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ MAIN மெயின். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா, ஸோ அது இடைப்பட்ட அந்த பார்ட் இருக்குது பாருங்கள், அது பாடி ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ நாம் எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது printf அப்படின்ற ஃபங்க்ஷன். printf அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பிரிண்ட் பண்ணணும், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட முடிச்சுட்டா அவ்வளோதான், இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சு. அந்த ஒரு லைன் மட்டும்தான். இப்போ F2 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிபின்னு இருக்கும், அதை சின்னு மாற்றணும். ஸோ hello டாட் சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது F5 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு Alt F ப்ரெஸ் பண்ணால் எரர் இருக்கான்னு பார்க்கும். there is no எரர். நீங்கள் எரர் பார்க்க முடியாது. ஸோ நேற்று சொல்லியிருந்தால் வார்னிங்னா ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு. ஸோ அதை நீங்கள் விட்டுறலாம். ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் த வேல்யூ. அது ஃபங்க்ஷன்ற டாபிக் வரும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் த வேல்யூனா என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ Alt F9 ப்ரெஸ் பண்ணி நம்ம எரர் இல்லைன்றதை செக் பண்ணியாச்சு. Control F9 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்னதாக பிளிங்க் ஆகி போச்சு பாருங்கள், அதுதான் அவுட்புட்டு. உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருந்தோம், கெட் CH அப்படின்னு நம்ம கொடுக்கணும்னு. ஸோ இப்போது கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஏற்கனவே உள்ள அவுட்புட்டை வந்து கிளியர் பண்ணும், அதாவது ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம CLR SCR கொடுக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே உள்ள ஹலோ வேர்ல்டு இப்போ உள்ள ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ Control F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு 2 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம 2 டைம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும், அதாவது இப்போ கரண்ட்டில் உள்ள அவுட்புட் தான் வேணும் அப்படின்னா ஏற்கனவே உள்ளதை கிளியர் பண்ணுறதுக்கு CLR SCR அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன். Control F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ உங்களோட நேமை வந்து ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா இது அப்படியே என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை என்ட்ரு கொடுத்துட்டு எடிட்டில் போய் பேஸ்ட். இல்லை இதில் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது பாருங்கள், ஷிஃப்ட் இன்செட், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஷிஃப்ட் இன்செட் தான் யூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் இன்செட் ஓகே. ஷிஃப்ட் இன்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம் உங்களுக்கு வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ இங்கே அந்த கீ ஒர்க் ஆகாதனால அந்த மெனுவே யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது எத்தனை டைம் நாம் இப்போ பண்ணியிருக்கோம், 4 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். 4 டைம்ஸில் வந்து உங்களுக்கு இப்போது ஹலோ வேர்ல்டுன்னு 5 டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ Control F9 ஸோ உங்களுக்கு 5 டைம் ஹலோ வேர்ல்டு வந்திருக்கும். அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே /n அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டா அது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம், அது ஒரு தனி டாப்பிக்கு, அதை நாம் தனியாக படிப்போம். /n கொடுத்துருக்கேன். இப்போ 2 இடத்துல /n கொடுத்துருக்கேன். அப்போ 2 இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தனியான லைனில் வரும். ஸோ எல்லாமே வரணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், /n அப்படின்றது கொடுத்துக்கணும். சரி, இப்போதைக்கு நாம் என்ன முடிச்சிருக்கோம், ஹலோ வேர்ல்டுன்ற ப்ரோக்ராம் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய பேரை 5 டைம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும். ஸோ மொத்தம் இதிலேயே ஃபஸ்ட் ப்ரோக்ராம்லேயே 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இப்போ நாம் 2வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அந்த 2வது ப்ரோக்ராம் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த get clear screen அப்படியே வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அப்படியே டெலிட் பண்ணிடுவோம். ஸோ எடிட் டெலிட் இல்லைன்னா கட்டுன்னு கொடுத்து தூக்கிடுங்க. சரி, இப்போ வழக்கம் போல் நாம் என்ன செய்யணும்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லியிருக்காங்க, FLOAT ஃப்ளோட்டில் A, B, C அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்ட்ரு தட்டிடுங்க. இப்போது 2 நம்பரையும் வாங்கணும். ஸ்கேன் F வாங்கணுன்னாலே ஸ்கேன் F தான் யூஸ் பண்ணணும். ஸோ %F அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும், மறந்துடாதீங்க. டபுள் கொட்டேஷனில் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஆண்டுன்னு கொடுக்கணும், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அட்ரஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதே மாதிரியே காப்பி பண்ணிவிட்டு வேணால் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு தடவை டைப் பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட். எடிட்டில் போய் திரும்ப ஒரு தடவை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் கொடுக்க வேண்டியது B. இப்போ அடுத்தது வழக்கம் போல் C = A *Bன்னு நாம் சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டார் அப்படின்றத கொடுக்கணும். ஏன் ஸ்டார் ஃபார் மல்டிப்ளிகேஷன். சரி, ஃபைனலாக printfன்னு கொடுத்துட்டு எது ஒரு ஃப்ளோட் நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா 2 ஃப்ளோட்டை நாம் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஃப்ளோட் தான் கிடைக்கும். ஸோ %F, இங்கே நாம் ஸ்கேன்எஃப்லலாம் ஆண்டுன்னு கொடுக்குறோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறதில்ல, ஆண்டுன்னு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அட்ரஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, வேல்யூவை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ Control F9 ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஏதோ ஒரு எரர் காட்டுது. இதில் என்ன எரர்னு நாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த லைனில் ஒரு செமிகோலன் ஒன்றும் வைக்கல. ஸோ கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 5 அப்படின்னு கொடுத்தா 4 5 are 20 வந்துச்சா. 20.00ன்னு ஏன் வருது அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளோட் நம்பர், ஃப்ராக்ஷனல் நம்பர், அதனால் நமக்கு அப்படி பிரிண்ட் ஆகுது. இப்போது ஃப்ளோட் அப்படின்றதுனால 4.5 into 6.7 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பண்ணி தரும் பாருங்கள். 30.15000 லைக் தட். சரியா. ஸோ அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸை வந்து அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம பார்த்தா பெரிய லென்த்தாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் ஸ்டே டியூன். அடிக்கடி நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் நம்மளுடைய வேற லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய கல்வியை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார்.